2001 முதல் 2006 வரை யாழ்ப்பாண கல்லூரியில் கணித ஆசிரியையாக பணிபுரிந்து இன்று விருப்ப ஓய்வின் பின்னர் கனடாவில் வாழ்ந்து வருகிற திருமதி இவ்லின் ரத்னலீலா ராஜ்குமார் இமானுவேல் அவர்களை ரூட்ஸ் ஆஃப் ஜெஃப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பிற்காக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இது கனடாவில் இருந்து எடுத்து அனுப்பப்பட்ட நேர்காணல். நான் சாவச்சேரி மட்டுவில பிறந்து ஆரம்ப கல்வியை யாழ் மட்டுவி தெற்கு அமெரிக்கன் மிஷன் தமிழ்கலவன் பாடசாலையில் தரம் 1 முதல் தரம் 5 வரை கற்று இடைநிலை கல்வியையும் உயர்தர கல்வியையும் சாவச்சேரி இந்து கல்லூரியில் கற்று அதன் பின் யாழ் பல்கலைக்கழக பௌதிக விஞ்ஞானத்துறை பட்டதாரி மாணவியானேன். அதன் பின்பு நான் பகுதி நேர ஆங்கில ஆசிரியராக சிறிது காலம் மட்டுவி தெற்கு அமெரிக்கன் மிஷன் தமிழ்கலவன் பாடசாலையில் கற்பித்தேன். பின்பு யாழ்ப்பாண கல்லூரியில் கணித பாட ஆசிரியையாக 2001ஆம் ஆண்டு முதல் 2006ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இணைந்த கணித ஆசிரியராகவும் புள்ளிவிரவியல் ஆசிரியராகவும் நான் யாழ்ப்பாண கல்லூரியில் சேவையாற்றினேன். உங்களது யாழ்ப்பாண கல்லூரியுடனான அந்த தொடர்பினை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். அத்துடன் நீங்கள் அங்கு பணிபுரிந்த அந்த காலம் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பானதாக இருந்ததா? நான் யாழ்ப்பாண கல்லூரியில் போல் மாஸ்டர் பிரின்சிபலாக இருந்த காலத்தில் நடராஜா ஆசிரியர் அவர்கள் என்னை கணித பாட ஆசிரியையாக உடனடியாக ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுவதாகவும் அந்த பாடசாலையில் உடனடியாக என்னை இணையுமாறும் கேட்டு நான் போய் போல் மாஸ்டர் நோயல் மாஸ்டர் ஆகியோரின் இன்டர்வியூவில் அவர்கள் கேட்டதுக்கு நாங்கள் 2001ஆம் ஆண்டு முதல் 2006ஆம் ஆண்டு வரை மிகவும் சந்தோஷமாக யாழ்ப்பாண கல்லூரியில் கணித பாடத்தையும் புள்ளிவிவர பாடத்தையும் தரம் 6 முதல் தரம் 13 வரை ஆன மாணவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாகவும் மிகவும் மாணவர்களோடு அந்யோன்ய ஐக்கியமாகவும் அவர்களுக்கு நல்வழிப்படுத்தி சிறந்த பெறுவர்களை பெறக்கூடியதாக அந்த காலப்பகுதியில் யாழ்ப்பாண கல்லூரியில் நான் நல்ல முறையில் என்னை செயற்படுத்தக்கூடியதாக அந்த காலம் மிகவும் சந்தோஷமான பொன்னான காலமாக என் வாழ்க்கையில் அமைந்ததை இட்டு நான் மதிப்படைகிறேன். யாழ்ப்பாண கல்லூரியில் கற்பித்தலோடு இணைந்து வேறு என்னென்ன காரியங்களில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டீர்கள்? நான் யாழ்ப்பாண கல்லூரியில் இணைந்தவுடன் அவர்கள் ஹவுலன் விடுதி பெண்கள் விடுதிக்கு உப மேற்பார்வையாளராகவும் என்னை தெரிவு செய்தார்கள். நான் விடுதியில் மாணவிகளோடு சந்தோஷமாக அவர்களுக்கு என்னாலான சகல உதவிகளையும் செய்து அவர்கள் படிப்பதற்கு தேவையான பங்கர் ஹால் ஆண்களுக்கும் ஹவுலன் ஹால் விடுதி பெண்களுக்கும் கணித பாடத்தை மாலை நேர வகுப்புகளாக அவர்களுக்கு கற்பித்த நான். அது மாத்திரமல்ல YMCA பொருளாளராக YMCA ஆசிரியராக யாழ்ப்பாண கல்லூரி YMCA பொறுப்பையும் நான் வகித்திருந்தேன். நான் அத்தோடு அல்லாமல் பெண்கள் சாரணியத்துக்கும் நிஜிதா ஆசிரியரோட இந்த ஜெயந்தி ஆசிரியர்களோடு சேர்ந்து நான் அவர்களுக்கு தேவையான பங்களிப்பையும் நான் மாணவிகளுக்காக செய்த நான். உங்களது யாழ்ப்பாண கல்லூரியின் மறக்க முடியாத நினைவுகள் ஏதும் இருந்தால் அதை சொல்லுங்களேன். குறுகிய கால சேவையாக இருந்தாலும் கல்லூரியில் ஆசிரியர் பணி செய்யும் போது மிகவும் சந்தோஷமாக அருமையான பொன் கால பகுதியாக அந்த நாட்கள் அமைந்தது. நாங்கள் ப்ரைஸ் கிவிங்கோ ஏதாவது நிகழ்வுகள் என்னவாக இருந்தாலும் கராம்பு மாலை யாழ்ப்பாண கல்லூரியில் ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு மாலை ஆக இருக்கும். அந்த மாலையை நாங்கள் ஆசிரியர்களாக ஹவுலன் விடுதியில் எனது ரூமில் வந்து ஆசிரியர்களாக எல்லோருமாக சேர்ந்திருந்து நாங்கள் சந்தோஷமாக அந்த மாலைகள் எல்லாவற்றையும் செய்வோம். தேவையான டெக்கரேஷனுக்கு ஏற்ற சகல அரேஞ்ச்மெண்ட்ஸ்களையும் நாங்கள் ஒன்றாக செய்வோம். அந்த காலப்பொழுதில் நாங்கள் ஆசிரியர்களாக இருந்த காலங்கள் மற்ற ஆசிரியர்கள் வந்து எங்களோட தங்கின காலங்களை என்றுமே மறக்க முடியாது. அது மாத்திரமல்ல மாணவர்களை சுற்றுலாக்காக அழைத்து செல்வோம். கல்வி சுற்றுலாக்காக கூட்டிக் கொண்டு போகும்போது அவர்களை சந்தோஷமான முறையில் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நாங்கள் செய்து சந்தோஷமாக நான் அந்த இடத்துல மாணவ செல்வங்களோடு செயற்பட்டதை இன்று நான் நினைவு கூறுகிறேன். அண்மையில் 200வது ஆண்டை நிறைவு செய்திருக்கிற யாழ்ப்பாண கல்லூரிக்கு
நீங்கள் தருகிற வாழ்த்துச் செய்தி என்னவாக இருக்கும்? 200ஆம் ஆண்டு காலப்பகுதியை கொண்டாடும் யாழ்ப்பாண கல்லூரி இன்றைய அந்த கல்லூரியில் நான் கல்வி கேட்க எனக்கு கடவுள் கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக நான் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். அந்த கல்லூரியிலிருந்து எத்தனையோ மாணவ செல்வங்கள் அன்று தொட்டு இன்று மட்டும் தங்களாலான நல்ல பதவிகளில் வைத்து கொண்டிருக்கிறார்கள். என் காலப்பகுதியில் நான் அந்த குறுகிய காலப்பகுதியில் நிறைவான மாணவ செல்வங்களை உயர்கல்விக்காக பெரிய பதவிகளில் இப்போது இருக்கிறதை இட்டு நான் சந்தோஷப்படுகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த 200ஆம் ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த யாழ்ப்பாண கல்லூரியிலிருந்து மென்மேலும் பல மாணவர்கள் கல்வி திறமைகளுடன் செயற்பட்டு வாழ வேண்டும் என்றும் அங்கு கற்பிக்கும் அதிபர், ஆசிரியர், மாணவ செல்வங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களது மனம் நிறைந்த வாழ்த்துச் செய்திக்கு நன்றி. இந்த சிறிய நேர்காணலுக்கும் நன்றி லீலா டீச்சர். வாழ்த்துக்கள்.